இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. சித்ராவுக்கு ரொம்ப நாளா கருணை இல்லத்துல இருக்கிற குழந்தைங்களுக்கு சாப்பாடு போடணும்னு ஆசையா. அதான் இன்னைக்கு டிஃபன் கொடுத்துடலான்னு கிருபான்னு சொன்னார். நல்ல விஷயம் தானே மாப்ள. ஆனா பாரு, உங்க குடும்பத்துல இது மாதிரி நல்ல மனசு உள்ளவங்க இருக்காங்க பாரு. நீ அந்த குடும்பத்துல தானடா இருக்க, கூடவே இருக்க, உன்ன மறந்துட்டேன் பாரு. அது சரி, இப்ப நான் நல்லவன்னு சொல்றியா இல்ல கெட்டவன் சொல்றியா? நீ நல்லவன் தான் மாப்ள. யாரே மாப்பிள்ள கெட்டவன் சொன்னது? நீ நல்லவன் சொக்க தங்கம். சரி சீக்கிரமா போயிட்டு வந்துடலாம். மாப்பிள்ள நான் உங்ககிட்ட ஒரு உதவி கேட்கறேன், எனக்காக நீ பண்ணுவியா? அப்படியே இந்த லிஃப்ட்ல ஒரு வாட்டி மேல போயிட்டு கீழே வரலாம் மாப்பிள்ள. அது என்ன ஃப்ளைட்டா லிஃப்ட்டா? ஐயா மாப்பிள்ள, அது எனக்கு லிஃப்டே ஃப்ளைட் மாதிரி தான் மாப்பிள்ள. வா மாப்பிள்ள, ஒரு வாட்டி போயிடலாம் மாப்பிள்ள. வா மாப்பிள்ள, ஒரு வாட்டி வாடா. நீ போயிட்டு போ. உனக்காக என் வண்டியெல்லாம் கொடுத்தேனே மாப்பிள்ள, அதை கூட மனசுல வச்சுக்காம வரமாட்டேன்னு சொல்ற பத்தியா? வண்டியா? ஆமா, வெளியே வரும்போது பார்த்தேன் வண்டி எங்க காணோம். இப்ப எதுக்கு வண்டியை பத்தி கேக்குற? இல்ல மாப்பிள்ள, வண்டி இருந்துச்சுன்னா நான் எடுத்து போய் சர்வீஸ் பண்ணி தருவேன், நீ ஜாலியா போலாம் புல்லட்ல. அதான் மாப்பிள்ள. இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு அப்புறமா பாத்துக்கலாம். உன் வண்டிய உன்கிட்டயே கொடுத்துறேன். ரொம்ப நன்றி மாப்பிள்ள. பாத்து பாய் மாப்பிள்ள. வா மாப்பிள்ள. சரி வா போலாம். வா. ஏய் போடா. என்ன சொல்ற? போலாம் பொறுமையா போவோம். இரண்டோ இவனை உள்ள அமக்கிறதுக்குள்ள 2 அடி அடிச்சுக்கிறேன். எங்க வீட்டு பொண்ணியாவா ஏமாத்த பாக்குறேன். ஃப்ராடு தன பண்ணிட்டு மாலைய மாட்டிட்டு நிக்கிறேன். ஐயோ போடுங்க. அடி பாவீங்களா, சொன்ன மாதிரியே செஞ்சிட்டீங்களா? நீயும் அந்த இந்து கூட சேர்ந்துக்கிட்டு கல்யாணத்தை நிப்பாட்ட பாக்குறியாக்கா? இரு இப்பவே கிருபா மாமா கிட்டயும் திவாகர் மாமா கிட்டயும் இது சொல்றேன்னா இல்லையான்னு பாரு. இதை எப்படிக்கா தூக்குறது? என்னால முடியல. இவன் நடந்து வந்துட்டு இருக்கா. அச்சச்சோ. இவ்வளவு ஒரு அடியோட விட்டுறக்கூடாது, இன்னும் 2 அடி சேர்த்து அடிச்சிருக்கணும். இதுலயா? அது ஒண்ணு இல்ல கருணா, நாம கருணை இல்லத்துக்கு சாப்பாடு கொடுக்கறதா இருக்கோம்ல, மத்த சாப்பாடெல்லாம் வேன்ல ஏத்திட்டோம். இப்ப இருக்கிறது கேசரி தான். அந்த கேசரியில எனக்கு கொஞ்சம் வேணும்னு ஆடம் பிடிக்கிறாப்பா. ஏய், எல்லாம் ரெடி ஆயிடுச்சா? எல்லாம் ரெடிங்க. மத்ததெல்லாம் ஏத்தியாச்சு, கேசரி மட்டும் தான் பெண்டிங். பொம்பளைங்க எங்களால எப்படிங்க ஆம்பளை ஏத்த முடியும்? பொம்பளைங்க எங்களால எப்படிங்க இதை தூக்க முடியும்? யாராவது ஆம்பளைங்க வந்து உதவி செஞ்சாதாங்க உண்டுன்னு சொல்ல வந்தேன். ஏய் கர்ணா, என்னடா பாத்துட்டு இருக்க? அவன் கூட சேர்ந்து ஒரு கைப்பிடிச்சு தூக்கு. டேய் பாடி வாடா. சரி சீக்கிரம் தூக்குடா. நீங்க ஒரு கை பிடிக்கிறீங்களா? சீக்கிரம் தூக்குங்க. என்ன இவ்வளவு வெயிட்டா இருக்கு? ஆமா கண்ணா, 500 பேர் சாப்பிடணும்ல. 500 பேராக்கா? அப்ப வெயிட்டா தான் இருக்கு, தூக்குங்க. என்னக்கா இவ்வளவு கணக்கு நடக்குது? முட்டுவாடா. இல்ல கேஷ்ல போறேன் நானு. கேஷ்லக்கா. அப்படி என்ன இருக்குது? எப்படி? ஐயோ, என்ன தனியா மாட்டிட்டு அவங்க பாட்டுக்கு போறாங்களே. பேசாம ஏதாவது நல்ல மெக்கானிக் போன் பண்ண வேண்டியதுதான். டேய், நானே மெக்கானிக் தானடா, என்னடா வேலையை மாத்தி விட்டீங்க? நல்ல வேலை, இதே தப்பு சொக்கு பண்ணி தான் நம்ம 2 அடி வாங்கியிருப்பான்.
நல்ல வேளை அவன் பார்க்கல, எப்படியாவது ரெடி பண்ணிடணும். சொக்கு அந்த ஸ்பானரா? ஐயோ அவன் வேற இல்லையே, தடியால மாட்டிருக்கோம், எப்படி எடுக்கிறது? கிடைச்சிருச்சு, சொக்கு இல்லாம ஸ்பானர் கிடைச்சிருச்சு. கதிர், கதிரு, கதிரு, எங்க போனா இவன்? எங்க போனான்னு தெரியலையே. முகூர்த்த நேரம் வேற நெருங்கிருச்சு. இந்த பையன் எங்க போனா? அலங்காரத்தெல்லாம் ஏங்க, முடிச்சாச்சா? கதிரை பாத்தீங்களா? இல்லையேம்மா, அவன் ரூம்ல தான் இருப்பான். அவன் அங்க இல்லைங்க. அம்மா எங்கேயாவது போயிருப்பாம்மா. இல்லைங்க, எல்லா ரூம்லயும் தேடி பார்த்துட்டேன், காணோம். சரி நீ பதட்டப்படாத, நான் உன் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபோன் பண்ணி பார்க்கறேன். சீக்கிரம் பண்ணுங்க. ஆமா, லெட்டர்ல எல்லாம் எழுதணும். கடைசியா இந்த கையெழுத்து போடுற இடத்துல இப்படிக்கு சித்ரான்னு எழுதணுமா? எழுதுன மாதிரி தான் ஞாபகம் இருக்கு. எதுக்கு வம்பு? எடுத்து பாத்துருவோம். எங்க லெட்டர் காணோம்? ஐயோ, அது எப்படி அங்க போச்சு? ஏன் இந்து, நம்ம கதிருக்கு கொடுத்த மயக்க மருந்து எவ்வளவு நேரத்துக்கு வேலை செய்யும்? ஐயா, இந்த ஆப்ஜெக்ட பார்த்து நம்ம பயப்படணும்னு அவசியம் இல்லை இந்து. ஏன்னா அதுவால வாய் பேச முடியாதுல்ல. பத்தியா, அதால பேச முடியல. நீ சொல்லு. எப்படியும் இன்னும் கொஞ்ச நேரத்துல கதிர் எழுந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குக்கா. ஆனா பாண்டி அவனை வெளியில கூட்டிட்டு போயிட்டானான்னு தான் தெரியல. சரி, அவனுக்கு ஃபோன் பண்ணி கேட்போம். கொடு. அப்பா நிம்மதிய வேலையை கூட பார்க்க விட மாட்டாங்களே. எங்க போன் இருக்கும்? புடிச்சிட்டேன் போனு. யாரா அது? சிஸ்டர். சொல்லுங்க சிஸ்டர். ஹலோ பாண்டி, வண்டி ஸ்டார்ட் ஆயிடுச்சுல? அந்த தேக்ஸாவை வெளியே கொண்டு போயிட்டல? இல்ல சிஸ்டர், வண்டி ஸ்டார்ட் ஆகல.